சிவா கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஆர்ட்னா மோஸ்ட்டாக ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஆர்ட் கஷ்டமான இடத்துல பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கஷ்டமானது 3 இடத்துல. பெர்ஸ்பெக்டிவ், ஆனாட்டமி, ப்ரிப்போஷன்ஸ். ஆனாட்டோமினா என்னென்னா ஹியூமன் பாடியை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ப்ரிப்போஷன்ஸ்னால் என்னென்னா 2000 years later. ப்ரொப்போஷன்ஸ்னால் என்னென்னா ஆப்பிளை விட இந்த ரிங் லைட் பெருசாக இருக்கும், அதான் ப்ரொப்போஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நானே இங்கே உட்காந்துருந்தா இந்த சைஸில் தெரிஞ்சிருப்பேன், அங்கே உட்காந்துருந்தா அதை விட குட்டியாக தெரிஞ்சிருப்பேன். இதுதான் ப்ரிப்போஷன்ஸ், இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நான் டிஜிட்டலாக வரைவேன். இது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வரையலாம். ட்ரெடிஷ்னலாக வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ரூலர் வச்சு அந்த லைன்ஸ்லாம் போடணும். இங்கே ட்ரெடிஷ்னலில் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேனிஷிங் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெர்ஸ்பெக்டிவாக என்னென்னு பெர்ஸ்பெக்டிவில் எதை யூஸ் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் வரையோன்னு பார்ப்போம். நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவில் வேனிஷிங் பாயிண்ட், வேனிஷிங் லைன் ஒன்று இருக்கும். வேனிஷிங் லைனாக என்னென்னா, இப்போ உங்களுக்கு சீக்கும் சன்னுக்கும் நடுவில் அந்த லைன் இருக்குல்ல, அதான் வேனிஷிங் பாயிண்ட். அந்த வேனிஷிங் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட்ஸ் போடுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் வேனிஷிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் லைன் வரைஞ்சி அந்த லைன் எங்கே 2 லைன் வரைவாங்க. 2 லைன் எங்கே பெருசாக இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு பெரிய ஃபிகர் இருக்கும், குட்டியாக எங்கே இருக்கும் அந்த ஃபிகர் இருக்கும். இப்போ இது நான் பண்ணியே காட்டுறேங்க. நீங்கள் டிஜிட்டலாக வரைஞ்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இதே தந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வந்துடும். அதிலிருந்து இப்படி லைன்ஸ் வரைஞ்சிப்பாங்க. அங்கே அந்த பாயிண்ட் மாதிரி இருக்கா, அதான் உங்களுக்கு வேனிஷிங் பாயிண்ட். அதிலிருந்து போகிற லைன்ஸ், இப்போ இந்த லைன் தான் வேனிஷிங் லைன். 2 சைட்லேயும் ஒவ்வொரு லைன். மோஸ்ட்டாக ஒவ்வொரு லைன் வச்சு வரைய மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க ஸ்கொயர்ஸ் வரைவாங்க. ஏன்னா ஸ்கொயர் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஷேப். இப்போ இந்த வேனிஷிங் பாயிண்ட்லாம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்க்க அது அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி இது முன்னாடி வர மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது இப்போ நான் வரைஞ்சது இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு லெவல் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவில் இப்போ நான் வரைஞ்சது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஸ்ட்ரைட் லைன்ஸ், ஸ்ட்ரைட்டாக போகிறது மட்டும் பார்க்குறது. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி கர்வ்ஸ் இருந்தால், அதாவது இந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இதை பிடிச்சிருக்கும், இது பிடிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சைடும் போகிற மாதிரி இருக்கும், இந்த சைடும் போகிற மாதிரி இருக்கும். அது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்தீங்கன்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த சைடு இழுக்கிறது, இந்த சைடு இழுக்கிறது, இதை போட்டுட்டு மேலேயும் இழுக்கும், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது தவிர 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் ஃபிஷ் ஐ பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இப்போ இந்த இன்ஸ்டா 360 கேமரா எடுத்திங்கன்னா நம்ம அப்படியே ரவுண்டாக தெரியும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஐ பெர்ஸ்பெக்டிவ் வச்சு வரையலாம். ஆனால் சொல்லித்தர எனக்கே அது தெரியாது. ஆனால் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் போவோம். நான் இப்போ போட்டிருக்கிறது வேனிஷிங் லைன். இப்போ இதில் 2 வேனிஷிங் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி போட்டோன்னே இது பார்க்குறப்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஏன்னா கொச்சு முச்சான்னு இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லேயர் எரேஸ் பண்ணிக்கலாம். 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணுற ரூலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் சொல்லி தந்தது அப்படியே நீங்கள் ஸ்கொயர்ஸு, சர்க்கிள்ஸ், ஷேப்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா வரும். ஆனால் ஸ்கொயர் ஷூட்டும் பண்ணிட்டு நான் மாங்காவை வரைய ஆரம்பிச்சிடலாமான்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா இதுக்கு நானே இன்னும் அவ்வளோக்கா ப்ராக்டிஸ் எடுத்ததில்லை. எனக்கு இதோட பேசிக் ஐடியா தெரியும். ஆனால் இதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை. நம்மளுக்கு கரெக்டாக இது அப்படியே பர்ஃபெக்டாக உண்மையான மாங்காய்க்காய் யூஸ் பண்ணுற மாதிரி வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் நீங்களும் பெரிய மாங்காய்க்காய் மாதிரி ஆகி பேக்ரவுண்டில் செம்மையாக வரைவீங்க. அந்த ஒரு வருஷத்தில் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம். சயனரா.